வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல நிறைய அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம், எந்த மாதிரிலாம் உரங்கள் போடலாம், மருந்துகள் போடலாம் அப்படிங்கிற பத்தி நிறைய ட்ரையல் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நெல் சாகுபடியில மெப்பிகோட் குளோரைடு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சமத்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிரேடா கெமிக்கல்ஸ் வரும் இல்லையா, இந்த growth ரீஹைட்ரன் தாவர வளர்ச்சி மட்டுப்படுத்திகளை உபயோகப்படுத்தினா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் தான் நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட இருக்கோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பர்டிகுலர் உளவியல் துறையில இந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச நண்பர்கள் ஜூனியர்ஸ் அவங்க ஃபீல்ட்ல நம்ம கவனிச்ச விஷயங்களை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிருக்கேன். பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா இதை ரெண்டு டைப் ஆஃப் இதுலயுமே ட்ரெடிஷனல் பேடி என்று அழைக்கப்படக்கூடிய கருப்பு கவுனிலையும் நார்மல் ரகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த CR 1009 சொல்லக்கூடிய இது சொல்ல நெல்மணி சொல்றோம் இல்லையா, இட்லி சொல்றோம் இல்லையா, பொன்மணி, இதுலயுமே ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ காட்டப்பட்ட வீடியோல பாருங்க எந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணும்போது லார்ஜிங் அதிகமா சீக்கிரமா லார்ஜ் ஆகாம கொஞ்சம் நாள் தள்ளி லார்ஜ் ஆயிருக்கு. சேம் செல்ல பார்த்தோம்னா நுனி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கு. அதிகமா ஹைட் போகக்கூடிய இந்த கருப்பு கவுனி கூட ஓரளவுக்கு மாடரேட் ஹைட்ல நின்று இருக்குது. சோ இது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி தான். ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் பார்த்தா அவங்க ஹெக்டேருக்கு 2 லிட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் உபயோகப்படுத்திருக்காங்க. ஒரு ஏக்கராவுக்கு 6 லிட்டர் வரைக்கும் உபயோகப்படுத்திருக்காங்க. ஆக்சுவல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது மெப்பிகோட் குளோரைடு அழைக்கப்படக்கூடிய இந்த சமத்கர் அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு 4 லிட்டர் அப்படி ரெக்கமெண்டேஷன். அந்த கம்பெனி கூட இந்த ட்ரையல் எடுத்துக்குமா அப்படின்னு தெரியல. சோ இப்ப ஆராய்ச்சி மாணவர்களுக்கான கட்டுரை அப்படிங்கிற பேர்ல இந்த ட்ரையல எடுத்துக்கிறோம். இதோட ஈல்டு எந்த மாதிரி மாறி இருக்கு, நார்மலா இருந்ததுக்கும் இதுக்கு எந்த அளவுக்கு ஈல்டு வித்தியாசப்பட்டிருக்கு அப்படிங்கறத இவருங்காலங்கள வீடியோல காத்துறேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா புதுசா ஒரு விஷயங்களை காம்பைல் பண்ணி அதை ட்ரையல் எடுத்து பார்த்து அதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ போறது அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலிஸ்ட். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ட்ரையல் வீடியோஸ் தான் உங்களுக்கு நிறைய இடங்கள் நமக்கு சக்சஸ் ஆயிருக்கு, சூப்பராகவும் ஒர்க் ஆயிருக்கு. அந்த வகையில தான் நெல் விவசாயிகளுக்கு அதிகமான மகசூல் தரக்கூடிய, சீக்கிரம் லார்ஜ் ஆகாம, சீக்கிரம் நெல் கதிர் சாயாம, அதிகமான பதங்கள் இல்லாம நெல்லை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.